ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கற்கண்டு பெயர்ச்சொல் வினைச்சொல் கற்கண்டு பகுதியில் பெயர்ச்சொல் வினைச்சொல்லை பற்றி பார்ப்போம். பக்கம் பார்த்திங்கன்னா எத்தனாவது பக்கம்னா 36வது பக்கம். 36வது பக்கம் கற்கண்டு பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்க்கலாமா குட்டீஸ்? ஸ்ரீ நேவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து பெயர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவருடைய பெயரை குறிக்கிற சொல் வந்து பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன், இதெல்லாம் வந்து என்ன பெயர் பொருள். அப்போ பெயர்ச்சொல் இது பூரா என்ன பெயர்ச்சொல். அதனால் இதற்கு பெயர் பெயர்ச்சொல். இப்போ இன்னொன்று, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஒரு செயல், நம்ம செய்கிற செயலை வந்து குறிக்கிற சொல் வந்து வினைச்சொல். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஓடினான், விழுந்தது, எழுதினான் அப்படிங்கிறது ஒரு வினை குறிக்கிறதுனால இது வினைச்சொல். கீழுள்ள தொடர்களை கவனியுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராமன் பாடம் படித்தான். இத்தொடரில் வந்து ராமன் பாடம் ரெண்டுமே என்னென்னா பெயர்ச்சொல். ராமனும் பாடமும் பெயர்ச்சொல். படித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வினைச்சொல். ராமன் பாடம் ரெண்டுமே பெயர்ச்சொல்ல வருது. படித்தான் அப்படின்னா ஒரு வினையை குறிக்கிறது, இது வந்து வினைச்சொல். மாடு புல் மேய்ந்தது அப்படின்னு போட்டுருக்காங்க. மாடுங்கிறது பெயர்ச்சொல், புல்லுங்கிறது பெயர்ச்சொல், மேய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வினைச்சொல். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம்னு போட்டிருக்காங்க. கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல் வினைச்சொல் என வகைப்படுத்துகன்னு போட்டிருக்காங்க. பாடினால் அப்படிங்கிறது வினைச்சொல். இங்கே வந்து கட்டம் போட்டிருக்காங்க பெயர்ச்சொல் வினைச்சொல்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதில் வந்து வினைச்சொல் கட்டத்துலேயும் பெயர்ச்சொல் கட்டத்துலேயும் ஃபில் பண்ணியிருந்தேன். பாடினால் அப்படிங்கிறது வினைச்சொல், வருணன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், எழுதினான் அப்படிங்கிறது வினைச்சொல், வரைந்தாள் அப்படிங்கிறது வினைச்சொல், இசைவாணி அப்படிங்கிறது என்ன பெயர்ச்சொல், உண்டான் அப்படிங்கிறது வினைச்சொல், கண்ணன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், சம்சுதீன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், ஜெனிஃபருங்கிறது பெயர்ச்சொல், கட்டினார் அப்படிங்கிறது வினைச்சொல், ஓடியதுங்கிறது வினைச்சொல், முயல்ங்கிறது பெயர்ச்சொல். இதை வந்து அந்தந்த கட்டத்தில் அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல்லை எடுத்து எழுதுகன்னு போட்டிருக்காங்க. மயில் தோகையை விரித்து ஆடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்ங்கிறது பெயர்ச்சொல், இந்த கட்டத்தில் எழுதுங்க. ஆடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல், இந்த கட்டத்தில் எழுதுங்க. வாணி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாணிங்கிறது பெயர்ச்சொல் கட்டத்தில் எழுதுங்க. எழுதினாள்ங்கிறது இந்த கட்டத்தில் எழுதுங்க, வினைச்சொல் கட்டத்தில். இளம்பிறை அப்படிங்கிறது பெயர்ச்சொல், உணவு சமைத்தாள். இளம்பிறை உணவு சமைத்தாள். இளம்பிறை அப்படிங்கிறது பெயர்ச்சொல், சமைத்தாள்ங்கிறது என்ன வினைச்சொல். ஆதிரை மரக்கன்றை நட்டாள். ஆதிரைங்கிறது பெயர்ச்சொல், நட்டாள்ங்கிறது வினைச்சொல். கொத்தனார் வீடு கட்டினார். கொத்தனாருங்கிறது பெயர்ச்சொல், கட்டினாருங்கிறது வினைச்சொல். இது வந்து இந்த கட்டத்தில் எழுதுங்க. அதாவது கலைந்துள்ள சொற்களை சரியான வாக்கியத்தில் எழுதுக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றி இருக்குது. அதை வந்து சரியாக நம்ம இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணணும். கண்கள், நாட்டின், பெண்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது சரியான வாக்கியமானு பார்த்திங்கன்னா கிடையாது. பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டத்தில் எழுதிங்க. முதுகெலும்பு நாட்டின் விவசாயமே அப்படின்னு போட்டிருக்காங்க. கிடையாது. விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு எழுதிருங்க. விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டத்தில் எழுதுங்க. 3 வந்து தரும் உழைப்பே உயர்வுன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது.
உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ட்டு கீழே எழுதுங்க. உழைப்பே உயர்வு தரும் அப்படின்ட்டு கீழே எழுதுங்க. உழைப்பே உயர்வு தரும்ட்டு கீழ்கட்டத்தில் எழுதுங்க. 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, போன்றது பொன் காலம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எழுதக்கூடாது. காலம் பொன் போன்றது அப்படின்னு இந்த கட்டத்தில் எழுதுங்க. காலம் பொன் போன்றது அப்படின்னு இந்த கட்டத்தில் எழுதுங்க. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா, துளி வெள்ளம் பெரு சிறு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எழுதக்கூடாது. சிறு துளி பெரு வெள்ளம் அப்படின்னு எழுதிருங்க. சிறு துளி பெரு வெள்ளம்னு கீழே உள்ள கட்டத்தில் எழுதிருங்க. சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் 5வது கேள்விக்கான பதில். அவ்வளோதான் குட்டீஸ். கற்கண்டு பகுதியில் உள்ள பெயர்ச்சொல் வினைச்சொல் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.